அனைவருக்கும் வணக்கம். சம்பக் தரிசனம். திரவியங்கள் குறித்து நாம் திரவிய சங்கரக நூலிலே இருந்து தொடர்ச்சியாக பயின்று வருகிறோம். அதிலே 6 விதமான திரவியங்களை குறித்து நமக்கு சிறு விளக்கங்கள் கூறப்பட்டு இருக்கின்றன. அவற்றினை தொகுத்து அடுத்து வருகின்ற காதைகளிலே நமக்கு நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா 22 மற்றும் 23வது காதைகளிலே நமக்கு திரவியங்களை பற்றிய ஒரு தொகுப்பு உரையாக இவற்றினை கூறுகிறார். அவற்றெல்லாம் என்ன வேறுபாடு இருக்குது, திரவியம்னா என்ன என்பது குறித்து கூறுகிறார். ஏவம் சப்பேயமிதம் ஜீவா ஜீவப்ப பேததோதவ்வம் உத்தம் கால விசுத்தம் நாதவ்வா பஞ்ச அத்திகாய தூ. இங்கே அத்திகாயம் என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறார். ஏவம்னா இது போன்று இப்போ ஏற்கனவே நம்ம பயின்றது போன்று ஜீவ அஜீவ பேதங்கள் திரவியங்களிலே உண்டு. திரவியம் என்பது ஒரு முழுமையாக பார்க்கும் பொழுது 2 விதமாக சொல்லிடலாம். ஜீவ திரவியம், அஜீவ திரவியங்கள். அஜீவ திரவியங்களில் தான் 5 தனித்தனி பிரிவுகள் இருக்கின்றன என்பதை நம்ம பார்த்தோம். அதனால் ஜீவன் அஜீவன் என்ற பேதங்கள் திரவியங்களிலே உண்டு. இவற்றிலே காலம் தவிர, கால விஜுத்தம், காலம் என்கின்ற அந்த திரவியம் தவிர மற்ற 5ம் பஞ்ச, மற்ற 5ம் அத்திகாயங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இதில் கூறுகிறார். அப்போ திரவியம் அத்திகாயம் என்கின்ற 2 விஷயங்களை இதில் கூறுகிறார். நம்ம ஏற்கனவே கூட அவற்றை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இதில் நமது நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் அவற்றினை நமக்கு பிரித்து கூற புகுகிறார். அதனை நாம் அறிந்து கொள்ளலாம். உயிர், புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம் மற்றும் காலம் ஆகிய திரவியங்கள் மொத்தம் 6. இவற்றிலே காலம் தவிர மற்றவை அத்திகாயம் என்று கூறப்படுகின்றன என்பது அந்த காதையினுடைய நேர்பொருள். இதில் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் பார்த்தோம்னா திரவியம் எனப்படுவது உயிர், உயிரல்லவை என்று 2ஆக பிரிந்திருக்கிறது. ஜீவன் அஜீவன் என்று 2ஆக பிரிந்திருக்கிறது. இதிலே உயிரல்லவையில் தான் 5 பிரிவுகள் இருக்கின்றன. புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் என்று. இவற்றிலே தான் புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம் இவையெல்லாம் அத்திகாயங்களில் அடங்கும். உயிர் என தனியாக குறிப்பிடப்பட்டிருப்பது அதுவும் அத்திகாயத்தில் அடங்கும். அப்போ உயிர், புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம் இந்த 5ம் அத்திகாயங்கள். இவற்றோடு காலம் என்பதனை சேர்த்தால் 6 திரவியங்கள் வருகின்றன. அது திரவியம் என்று கூறப்படும். உயிர், புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம் ஆகிய 5ம் பஞ்ச அத்திகாயங்கள். இவற்றோடு 6வதாக காலம் என்பதனை சேர்த்தால் திரவியங்கள் 6. அந்த 2த்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அத்திகாயம்னு இப்போ சொல்லிட்டாங்க. அப்போ அத்திகாயம் என்றால் என்ன என்று இதிலே நமக்கு விளக்குகிறார். சந்திஜதோ தெனேதே அத்தத்தி பன்னதி ஜினவரா ஜம்ஹா காயா இவ பகுதேசா தம்ஹா காயாய அத்திகாயாய. அத்திகாயம் என்று சொன்னால் அதிலே 2 சொற்கள் இருக்கின்றன. அத்தி அது அஸ்தி, அஸ்தி உள்ளது என்பது. காயம், காயம் என்றால் உடல். அத்தி என்றால் என்றைக்கும் நிலைப்பொருளாக உள்ளது. அஸ்தி என்றால்
தொடக்கமில்லை, முடிவுமில்லை, எப்போதும் நிலையாக இருக்கக்கூடியது அஸ்தி. காயம் என்றால் உடல். அப்ப இந்த 5க்கும் இந்த 2 தன்மையும் உண்டு என்று இதிலே நமக்கு கூறுகிறார். யார் கூறுகிறாருன்னா ஜினவரர் கூறியதாக அவர் கூறுகிறார். ஜினவரா ஜம்ஹா, ஜினவரா பன்னத்தி, பன்னத்தினா கூறுகிறார். யார் கூறுகிறார்? ஜினவரர் கூறுகிறார். எவ்வாறு என்று சொன்னால், பகுதேசம் அதாவது பரந்த பரப்பளவை உடையவை, அது காயம் எனப்படும். ஒரு உடல் என்று இதில் குறிப்பிடுவது என்னன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய உடலோ இல்லை ஒரு பிராணியின் உடலோ அப்படியல்ல. ஒரு திரவியம் இருக்கிறது என்று சொன்னால் அது பிரதேசங்களை அடைத்து கொண்டிருந்தால் அது காயம் என்று கூறுகிறார், உடல் என்று கூறுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தன்மம் அதன்மம், அதுபோலவே முன்னல் கூறப்பட்ட ஜீவன் மற்றும் புற்களம், இவையெல்லாம் ஆகாயம் முழுவதும் பறந்து இருக்கின்றன. இவை ஒரு உயிரே அந்த ஆகாயம் முழுவதும் பரவி இருக்கும், இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கும் சமுத்காரத்தின் போது என்று நாம் பார்த்திருக்கிறோம். உயிருக்கு பிரதேசத்தை பற்றி சொல்லும் பொழுது, அந்த உயிர் பிறவி உயிராக இருக்கும்போது அது ஏற்றுக்கொண்ட உடலை உடையது. அதே நேரத்தில் அது நிச்சய நயத்தின்படி இந்த உலக பிரதேசம் முழுவதும் ஒரு உயிர் பரவக்கூடியது. பல உயிர்கள் இருந்தாலும் அவையும் எல்லா பிரதேசங்களிலும் பரவும், ஆனால் ஒன்றோடு ஒன்று கலந்து கொள்ளாது. அப்படித்தான் தன்மம் அதன்மம், அந்த புற்களம், நம்ம சொன்ன அந்த புற்களமும் ஜீவனும், இவையெல்லாம் உலக பிரதேசங்கள் முழுவதும் பறந்திருக்கும். அப்போ எங்கே இருக்குன்னா ஆகாயத்தில் இருக்கும். அப்போ ஆகாயமும் ஒரு பிரதேசம் உடையது, அதனால் அதுக்கும் உடல் உண்டு என்று சொல்கிறார். இப்போ அதனால் நமக்கு என்ன இதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உயிர், புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம் ஆகிய 5 பொருள்களும் அவற்றுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அதனால் அவை அஸ்தி, அத்தி. அவை இந்த உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் பரவி இருப்பதால் அவை நிறைய பிரதேசங்களை கொண்டிருக்கின்றன. அதனால் அவற்றுக்கு காயம் என்கின்ற அந்த உடல் உண்டு. அதனால் அது காயம். அஸ்தியும் காயமும் இருப்பதால் அது அத்திகாயம் என்று அழைக்கப்படுகிறது. காலதிரவியம் பற்றி இதை தெரிஞ்சுட்டு காலதிரவியத்துக்கு போகும். உயிர் என்னும் பொருள் உலகம், உலக ஆகாயம் முழுவதும் வியாபித்துள்ளது. சமுத்காதத்தின் போது உலக ஆகாயம் முழுவதும் பரவுகிறது. அதை நம்ம பார்த்தோம், சமுத்காதத்தை விளக்கமாகவே பார்த்திருக்கிறோம். அதே போல தான் தன்மம் அதன்மம் உலக ஆகாயம் முழுவதும் பரவியுள்ளது. அதனால் அந்த இயக்கம் தலைப்பும் நிகழ்கின்றன, இயக்கமும் நிலைப்பும் இருக்கின்றன. தன்மம் அதன்மம் உலகம் முழுசும் இருக்கிறதால் தான் தன்மத்தால் பொருள்கள் இயங்குகின்றன, அதன்மத்தால் நிலைப்பு ஒரு இடத்திலே நிலையாக நிற்பதும் நிகழ்கிறது. அப்போ இதில் உயிர், தன்மம், அதன்மம் இதை பற்றி சொல்லிட்டார். புற்களம் அது எப்படிப்பட்டது? புற்களத்தினுடைய அடிப்படை பரமாணு. அந்த பரமாணு என்பது ஒரு பிரதேசம் மட்டுமே உடையது. ஒரு பிரதேசம் மட்டும் இருப்பதாக இருந்தால் அதற்கு காயம் உண்டு என்று சொல்ல முடியாது. காலத்துக்கு அப்படித்தான் இருக்கும். அது ஒரு பிரதேசமாகத்தான் இருக்கும். இந்த ரத்தனை குவியலை போல இருக்கும். நம்ம சென்ற பதிவிலே பார்த்தோம். ஒன்றோடு ஒன்று சேராது. அந்த அணுக்கள் தனித்தனி அணுக்களாக இருக்கும். ஆனால் புற்களத்தில் அப்படி இல்லை. அந்த பரமாணு என்ன, ஒரு பிரதேசம் உடையதாக இருந்தாலும் கூட ஒரே தன்மை உள்ள பல பரமாணுக்கள் ஒன்று கூடி வர்க்கணைகளாக, அதன் பிறகு ஸ்பர்த்தகங்களாக, ஸ்கந்தங்களாக இருக்கின்றன என்று நம்ம பார்த்தோம். இப்போ கெமிஸ்ட்ரி படித்தவங்க, ஃபிசிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். படித்தவங்களுக்கு நம்ம ஆட்டம் என்று நம்ம சொல்கிறோம், அது அணு. அந்த ஆட்டம் என்பது தனி, அதை தனி, அதுக்கு சின்னதாக பகுக்க முடியாது. ஆனால் அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்றாக சேரும்போது, அந்த ஆட்டம்லாம் சேரும்போது மாலிக்யூல், மூலக்கூறு என்று ஒன்று நம்ம படிக்கிறோம். அந்த மூலக்கூறு சிறியதாக இருக்கலாம், பல தனிமங்கள் ஒன்றாக சேர்ந்து பெரியதாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த மூலக்கூறுகளே பல மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய வடிவத்தை பெறலாம்.
அப்படி இருப்பது தான் இந்த மூலக்கூறு என்பதைத்தான் இந்த வர்க்கதை, ஸ்கந்தம், ஸ்பர்த்தகம் என்றெல்லாம் நாம் அழைக்கிறோம். அதனுடைய உருவத்தை பொறுத்து, சைஸை பொறுத்து அது மாறக்கூடியது. அதனால் பல பரமாணுக்கள் ஒன்று கூடி விடுவதால் அதற்கு பிரதேசம் அதிகமாகி விடுகிறது. அதனால் அதுக்கு காயம் இருக்கிறது என்று நூல்கள் கூறுகின்றன. ஒரு பரமாணு ஒரே பிரதேசத்தை வைத்து அது மட்டுமே தனித்தனியாக இருக்குமானால் மற்றளவு கூட சேராதுன்னா இதுவும் காயம் இல்லாதது, உடல் இல்லாததுன்னு சொல்லிடலாம். ஆனால் இவை ஒன்றோடு ஒன்று சேருகின்றன. அதனால் அது வர்க்கணைகளாக, ஸ்பர்த்தகங்களாக, ஸ்கந்தங்களாக பெரிதாக உருவாகி பல பிரதேசங்களை அடைத்து கொள்ளுகின்றன. எனவே அதற்கு காயம் உண்டு. இப்போ உயிர், தன்மம், அதன்மம், இந்த புற்களம் இவற்றுக்கெல்லாம் காயம் உண்டு. ஆகாயம் என்பது இவை எல்லாம் இருப்பதற்கு இடம் தரக்கூடிய மிகப்பெரிய உடலை உடையதாக இருப்பதால் அதுவும் காயம் உள்ளது, அஸ்தியானது. அதனால் உயிர், புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம் ஆகியவை அனாதிகாலமாக இருப்பவை. எனவே இவை அஸ்தி என்று கூறப்படும். இவை பல பிரதேசங்களை உடையவை. எனவே காயம் என்றால் உடல், அந்த உடல் உள்ளவை. அதனால் ரெண்டும் சேர்ந்து அஸ்தியும் காயமும் சேர்ந்து அஸ்திகாயம் என்று கூறப்படுகிறது. இவை 5ஆக இருப்பதால் பஞ்சாஸ்திகாயம் என்று வழக்கமாக குறிப்பிடப்படுகிறது. இப்போ இதில் விடுபட்டு போனது காலம். அது ஏன் பஞ்சாஸ்திகாயம் இல்லைன்னா அது தனித்தனியாக அணுவாகத்தான் இருக்கும். ஒரே பிரதேசத்தை மட்டுமே அது கொண்டு இருக்கும். அந்த ஒரு பிரதேசம் என்பது நெக்லிஜிபிள் என்று சொல்வார்கள். அதை நம்ம தவிர்க்கலாம். அதனால் அதுக்கு உடல் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது ஆரம்ப காலத்திலேருந்தே இருக்குது. அதனால் அதற்கு உடல் இல்லாததால் அது அஸ்தி காயம் கிடையாது. ஆனால் திரவியத்திலே அது சேர்த்து கொள்ளும். திரவியம் என்பதிலே இந்த 5ஓடு காலத்தையும் சேர்த்தால் 6 திரவியங்கள் என்று நாம் கூறலாம். பஞ்ச அஸ்திகாயங்கள், ஷட் திரவியங்கள், 6 திரவியங்கள். இதனை மேருமந்திர புராண பாடல் சொல்லுது பாருங்க. அந்த வித்தியாசங்களை எல்லாம் வேறுபாடை பற்றி சொன்னாங்களா இல்லையா, அதை பற்றி. சேதனம் இதரமாயும் செல்வன நிற்பவாயும் ஏதுவின் இயல்பினாகும் விகாரியாய் விகாரியின்றி ஓதிய உலகமாகி இதரமாய் உலகமாகி நீதியால் பொருள்கள் நின்ற நிலைமையை நினைத்து நின்றான். அதை பற்றி அத்தியாயங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க தவத்தின் போது ஒரு முனிவர். அதை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. கதைப்போக்கில் அதை பார்க்கலாம். ஆனால் இதில் சேதனம் இதரம் 2, அதாவது உயிர், சேதனம் இல்லாதது இதரம். இதரம் என்றால் அந்த 5. அது என்ன? செல்வன நிற்பன. செல்வன என்பது தன்மம், நிற்பன என்பது அதன்மம். ஏதுவின் இயல்பினாகும் விகாரியாய் விகாரியின்றி. அந்த சேதனம் என்பதும் இதரம், அந்த புற்களம் இருக்கு இல்லைங்களா, அந்த புற்களம் இடம் விட்டு இடம் நகரக்கூடியது. சேதனம் அதுவும் இடம் விட்டு இடம் நகரக்கூடியது. மற்றவையெல்லாம் நிலைவாக இருக்கக்கூடியவை. தன்மம், அதன்மம் அவையெல்லாம் இந்த உலகத்தை முழுசும் அடைச்சிக்கிட்டு அப்படியே நிலையாக நிற்கும். அதனால் அந்த வித்தியாசங்களை அதில் கூறுகிறார்கள். ஓதிய உலகமாகி இதரமாய் உலகமாகி நீதியால் பொருள்கள் நின்ற நிலைமையை நினைத்து நின்றான். அவ்வாறு ஓதியது இப்படி இவற்றினுடைய பண்புகளை பற்றி நூல்கள் கூறுகின்றன என்று இதிலே நமக்கு வாமனாச்சாரியார் தெரிவிக்கிறார். இப்போ அந்த பாடல்கள் சொன்ன கருத்து தான் இது. உயிர் என்பது சேதன பொருள். சேதனம் என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அறிவும் உணர்வும் உள்ளது. அது வேறு எதற்கும் கிடையாது. அதே போல் உயிரும் புற்களமும் இடம் மாறும். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் செல்லும். உயிர்கள் அதனுடைய பயணத்தை பற்றியும் சொல்லலாம். 4 கதிகளிலே போய் பிறக்கிறதும் இடம் மாறக்கூடியது தான். புற்களமும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்லக்கூடியது. அல்லது ஏதாவது ஒரு வாகனத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு இடத்துல வைக்கலாம், இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை மாற்றி வைக்கலாம். அதனால் அந்த புற்களம் இது 2ம் இடம் மாறக்கூடியது. தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் இவையெல்லாம் அப்படியே நிலையாக இருக்கக்கூடியவை. இவை ஒன்றை ஒன்று சார்ந்தவை. உயிர் புற்களத்தை சார்ந்து தான் இருக்கும். அந்த தன்மம் அதன்மம்லாம் அது நகரக்கூடியது, நகருவதற்கும் நிற்பதற்கும் நிற்கக்கூடியது. ஆகாயம் என்பது எல்லாத்துக்கும் இடம் தருவது.
காலம் என்பது மாற்றத்தை உண்டு பண்ணுவது. இவற்றில் எல்லாவற்றிலும் உயிரிலும் பொற்களத்திலும் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதனால் இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து இருப்பவை, சார்ந்து இருப்பவை. ஆனால் அதனுடைய குணங்களிலிருந்து, தன்னுடைய குணத்திலிருந்து மாறுபடாது. உயிர் பொற்களமாகாது, பொற்களம் உயிராகாது. அதே போல் தன்மம் அதன்மமாகாது, அதன்மம் தன்மமாக மாறாது. ஆகாயம் என்பது அதுக்கு அது பாட்டு இருந்துகிட்டு இருக்கும், மற்ற பொருள்லாம் அதில் அடங்கியிருக்கும். காலம் என்பதும் அதே போல் நிலையாக இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் கால அணுக்கள் மாறக்கூடியவை. காலம் என்ற திரவியம் நிலையானது. அந்த அணுக்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போவதால் தான் மாற்றம் உருவாகிறது. அந்த குணங்களில் இருந்து மாறாதுன்னா இது ஒரு திரவியம் இன்னொரு திரவியத்தினுடைய குணத்தை கொண்டு இருக்காது. அதுக்கு தனி குணம் இருக்குது. அந்த தனி குணத்தை முழுமையாக அது கொண்டு இருக்கும். அது மாறுதலுக்கு உட்படாது. அந்த குணமானது மாறுதலுக்கு உட்படாது. பொற்களம் அதே போல் இன்னொரு விஷயம், பொற்களம் உருவமுடையது. அதற்கு உருவம் இருக்குது. மீதி எதுக்கும் மற்றவை எதுக்குமே உருவம் கிடையாது. பொற்களத்துக்கு மட்டும்தான் உருவம் இருக்குது. உயிருக்கு கிடையாது, தன்மம் அதன்மத்துக்கு கிடையாது, ஆகாயம் காலத்துக்கும் கிடையாது. அந்த பொற்களத்தினுடைய உருவம் எப்படி இருக்குன்னா சங்கியாதம். சங்கியாதம்னா அது எண்ணக்கூடியதாக இருக்கும். இத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்லிடலாம், இத்தனை அணுக்கள் இருக்குன்னு. அசங்கியாதமாக இருக்கும். மிக பெரியதாக இருந்தால் அதை எண்ண முடியாது. அதில் எத்தனை அணுக்கள் இருக்கின்றன அல்லது எத்தனை பொருள்கள் சேர்ந்திருக்கின்றன அதை எண்ணிக்கைக்கு உட்படாதது. சங்கியாதம் என்றால் எண்ணிக்கைக்கு உட்பட்டது, அசங்கியாதம் என்றால் எண்ணிக்கைக்கு உட்படாதது. அதே போல் அனந்தம். அனந்தம் என்றால் அளவுக்கு உட்படாதது. தனித்தனி பொருளாக இருந்தால் எண்ணிடலாம். புகை மூட்டம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, அதை எண்ண முடியாது. அது அனந்தம். அது ஒரே பொருளாக இருக்கும், பரவி இருக்கும். அதுபோல் இருப்பதை அனந்தம் என்று கூறுவார்கள். அந்த மாதிரி பிரதேசங்களை உடையது. பொருட்களும் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், உலகம் முழுவதும் பரவி இருக்கலாம். அதே போல் காலம் என்பது பிரதேசம் அற்றது. ஒரே ஒரு பிரதேசத்தை தான் கொண்டு இருக்கும். அதனால் அது பிரதேசம் இல்லாததுன்னு நம்ம சொல்லிடுறோம். மற்றவை எல்லாமே பிரதேசம் உள்ளவை. இந்த சின்ன வித்தியாசம் நம்ம ஏற்கனவே ஒரு டேபிளேஷனில் பார்த்தோம். மீண்டும் இந்த காதையில் வருவதனால் இவற்றை நாம் பார்க்கிறோம். இதுதான் திரவியங்கள் பஞ்சஸ்தியாயங்கள் என்ற இரண்டை பற்றிய 2 காதைகள். இவை அடிப்படையானவை. இதில் நிறைய விஷயங்களை நம்ம கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பஞ்சஸ்தியாயம் திரவியம் குறித்து நூல்கள் மிக விரிவாக கூறுகின்றன. வாய்ப்பு ஏற்படும் போது அவற்றினை நாம் பார்க்கலாம். அதனால் இந்த ஒளிப்பதிவினை நம்ம வாட்ஸ்அப் குழுவில் பதிகிறோம். அதே நேரத்தில் யூடியூப்லேயும் இதை காட்சிப்படுத்துவதற்காக யூடியூப்பில் கொண்டு நம்ம ஊற்றியிருக்கேன். அந்த நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப்பில் நீங்கள் அவற்றினை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடித்தவர்கள் அதில் லைக்குன்னு இருக்கிறத டச் பண்ணி அதற்கு ஒரு லைக் கொடுங்க. அதே நேரத்தில் இவற்றில் ஏற்படுகின்ற ஏதாவது ஒரு குவாரிஸ், கேள்விகள், வினாக்கள் ஏதாவது இதில் இருக்குமானால் அந்த வினாக்களையும் அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா நான் அதை தொடர்ந்து அடுத்த பதிவுகள் வரும்போது தேவைப்படுகின்ற இடத்திலே அவற்றை நான் புகுத்தி சொல்லலாம். எனவே இந்த திரவிய சங்கரக நூலினுடைய முதல் பாகத்தினுடைய இறுதியில் நம்ம வந்துட்டுருக்கோம். இன்னொரு ஒரு 3 காதைகள் இருக்கின்றன. அவற்றினை அடுத்த பதிவிலே நாம் பார்த்து முடித்து விடலாம். அதற்கப்புறம் 2வது பாகம் இருக்கிறது. 27 காதைகளை கொண்ட முதல் பாகத்திலே கடைசி 2 பதிவுகள். இப்போ இந்த பதிவு முடிந்து அடுத்த பதிவிலே அதனை நிறைவு செய்யலாம். அதன் பிறகு அவற்றிலே வருகின்ற வினாக்கள் அல்லது சந்தேகங்களை கூட நீங்கள் கேட்டால் அதற்கென்று ஒரு பதிவினை நாம் டெடிகேட் பண்ணலாம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா. இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.